சிவம் டுபேக்கு ஹர்ஷித் ராணாவா என்னது சக்கர பொங்கலுக்கு வடகரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறதுக்கு இதுவா இருந்துச்சு. பட் அந்த மாதிரி அந்த பட் இன்னும் ஒரு மாசத்துல ஐபிஎல் இருக்கிறதுனால அவர் வந்து கன்கஷன் சபையும் இம்பாக்ட் பிளேயரையும் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. And one more thing, if you look at the team sheet, ஹர்ஷித் ராணாவோட பேர் பாத்தீங்கன்னா 12th மேனா போட்டிருக்கு. நம்பர் 12 பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா பேர் தான் இருக்கு. மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக இதை பண்ணுங்கிறது அவங்களோட வாதமா இருக்கும். விச் ஐ திங்க் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அந்த விஷயம் வந்து அந்த ஒரு கிரே ஏரியால மாற்றம் இருக்கு. ஏன்னா இட் கம்ஸ் டவுன் ரூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கேட்டா இப்ப என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, ஏன் ஹர்ஷித் ராணாவால பேட் பண்ண முடியாது, ஹர்ஷித் ராணா கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 இருக்கு, அவர் பேட்டிங் கரெக்ட்டா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் 86 பால்ஸ் 110 அடிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி அவரால அடிக்க முடியும். எக்ஸாக்ட்லி அவரால அடிக்க முடியும் சொல்லிருப்பாங்க. For better clarity of concussion sub, is there a way where we can add batter, bowler, all-rounder? Batter, bowler, all-rounder னு சொல்லிட்டு டீம் ஷீட்ஸ்ல மேட்சுக்கு முன்னாடியே இவரை நான் பவுலரா தான் கொடுக்குறேன் அப்படிங்கறத டீம்ஸ் சொல்லணுமா? ஜோஃப்ரா ஆர்ச்சரோ, பிரைடன் கார்ஸோ இல்ல வந்து ஜேமி வார்டனோ இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரவுண்டர் கொடுக்கவே இல்லையே, வெறும் போலர் இந்த மாதிரி தானே கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் மீடியால வந்து ஒரு பேசு பொருளா டேக் ஆஃப் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சூடான டாபிக் இன்னைக்குங்க. அதாவது இந்தியா சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு ரெக்கார்ட் வின் அப்படின்னு சொல்லணும். வேற லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. 40-20 ஜெயிச்சு சீரிஸை கிளின்ச் பண்றாங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. 3-1 சீரிஸ் டன் அண்ட் டஸ்டட். பட் அதையும் விட ஒரு சூடான டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சிவம் டுபேக்கு பதிலா ஹர்ஷித் ராணா அவருடைய T20 டெபு ஒன்று பண்ணிருக்காரு. பட் அவரு கன்கஷன் ஷப்பா உள்ள வந்திருக்காரு. அது லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்டா, கரெக்டா தப்பா அப்படிங்கிற விவாதம் போயிட்டே இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸ், நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை போட்டிருக்காங்க. எனக்கும் என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிரிக் ஹாக் ஸ்பெஷல் ஷோல நம்ம கிரிக் ஹாக்கே வந்திருக்காரு ஷாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். வெல்கம் டு தி ஷோ. என்ன ஷாம், என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் நீங்க சொல்லுங்க. ஐ ஹேவ் மை ஓன் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஆன் தட். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, தென் நம்ம ரூல் படி போலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ். இந்த ரூல் வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு அப்ளிகபிள் எப்ப ஆச்சுன்னு தெரியுமா? ஸ்டீவன் ஸ்மித்துக்கு பதிலா மானஸ்ல தெரியும். லைக் டு லைக் அவரு போன இடத்துல வந்துட்டேன்னு சொல்லியாச்சு. சிவம் டுபேக்கு ஹர்ஷித் ராணாவா என்னது சக்கர பொங்கலுக்கு வடகரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறதுக்கு இதுவா இருந்துச்சு. பட் அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சிவம் டுபே ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்டர் who can also bowl a few overs, not like 4 overs போடுற bowler கிடையாது. வேற ஹர்ஷித் ராணா a bowler who bowls 4 over and can swing across. அதுதான் லாஜிக், அதுதான் கரெக்டா இருந்துச்சு. பட் இன்னும் ஒரு மாசத்துல ஐபிஎல் இருக்கிறதுனால அவர் வந்து கன்கஷன் சபையும் இம்பாக்ட் பிளேயரையும் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. எல்லாமே சொல்லுவாங்க ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரிக்கெட்டையும் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டா இப்ப என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, ஏன் ஹர்ஷித் ராணாவால பேட் பண்ண முடியாது, ஹர்ஷித் ராணா கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 இருக்கு, அவர் பேட்டிங் கரெக்ட்டா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் 86 பால்ஸ் 110 அடிச்சிருக்காரு. எக்ஸாக்ட்லி அவரால அடிக்க முடியும். எக்ஸாக்ட்லி அவரால அடிக்க முடியும் சொல்லிருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, 4 overs போட்டது இல்லையா, அவர் பாம்பேக்கு எல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேட்ச் அவர் வந்து விஜயசாரையில போட்டது ஏதோ ஒரு மேட்ச் வந்து காட்டுவாங்க. சோ இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு அன்பேர் அட்வான்டேஜ் கொடுத்தது மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். நியாயப்படி பார்த்தா ஆஸ் பர் ரூல் புக் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க உங்களோட ஷெட்யூல் சொல்ல போற மாதிரி எனக்கு கரெக்டான ரீப்ளேஸ் யாரை வந்திருக்கணும், ரமன்தீப் சிங் வந்திருக்கணும். ரமன்தீப் சிங் தான் ஆக்சுவலா வந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு, ஒரு போலரு. பட் ஹர்ஷித் ராணா பியூர் பிளே போலர். பட் இவங்க இந்த கணக்கு கேட்டா இப்படி சொல்லுவாங்க. ஐ திங்க் கௌதம் கம்பீர் இம்பாக்ட் சபையும் கன்கஷன் சபையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டாரு மாதிரி தான் எனக்கு தோணுது. இட் இஸ் ராங் ஆன் பேப்பர். பட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக இதை பண்ணுங்கிறது அவங்களோட வாதமா இருக்கும். விச் ஐ திங்க் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அந்த விஷயம் வந்து அந்த ஒரு கிரே ஏரியால மாற்றம் இருக்கு. ஏன்னா இட் கம்ஸ் டவுன் ரூல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ICC match referee should ordinarily approve a concussion replacement request if the replacement is a like for like player whose inclusion will not excessively advantage his or her team for the remainder of the match. Underline பண்றேன், whose inclusion will not excessively advantage his or her team. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவம் டுபே பேட்டிங்கை டேமேஜ் பண்ணிட்டாரு. திருப்பியும் அவங்க கன்செஷன் ஸ்டெப் வரும்போது ஹர்ஷித் ராணாவுடைய பெஸ்ட் சவுட்னு பாத்தீங்கன்னா பவுலிங். சோ இந்த இடத்துல இஸ் தேர் an excessive advantage that India had because he was a proper bowler who was replaced an all-rounder who may or may not have bowled more than 1 or 2 overs?
அந்த கொஸ்டின் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் மை பர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஷாம் உன்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு. என்னுடைய ஃபீலிங், என்னுடைய ஒரு தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்டேஜ் இந்தியா எடுத்துட்டாங்கன்னு தோணுதுங்க. It should not have been the case அப்படின்னு எனக்கு தோணுது. Really because of the fact that yes, நீங்க நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அடிச்சிருக்காரு. You can argue technically India correct பா அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணலாம் sheer for numbers வச்சு. And one more thing, if you look at the team sheet, ஹர்ஷித் ராணாவோட பேர் பாத்தீங்கன்னா 12th மேனா போட்டிருக்கு. நம்பர் 12 பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா பேர் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் there is a முகமது ஷமி, அவரும் பேட்டை விடுவாரு. ஆமா ஆமா, அவரும் பேட்டை விடக்கூடிய கேப்பபிளான ஒரு இதுதான். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நான் அடிச்சிருக்காரு, இன்டர்நேஷனல் லெவல்ல அடிச்சிருக்காரு, 6 4 அதெல்லாம் அடிச்சிருக்காரு, நம்ம பாத்துருக்கோம். பட் they have gone for ஹர்ஷித் ராணா. நம்பர் 1 is that. And also this brings a question. இப்போ இந்த லைக் ஃபார் லைக் பிளேயர் ரீப்ளேஸ்மென்ட் நம்ம we can go back to again ரவீந்திர ஜடேஜா சஹல் அந்த ஒரு கன்கஷன் சப் ஆஸ்திரேலியால ஜடேஜா got hit, சஹல் came back, 3 விக்கெட்ஸ் எடுத்து he got the player of the match award also அந்த கேம் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. துபே got the player of the match. அந்த crucial breakthroughs, அந்த 3 விக்கெட் அப்படிங்கறத இப்ப நம்ம பேச வைக்கிறதுக்கு இவ்வளவு காரணமே. ஹர்ஷித் ராணா மேபி அடி வாங்கி இருந்தா நம்ம பேசிருக்கவே மாட்டோமா இருக்கும். பட் அவர் இம்பாக்ட் கம்மியா பண்ணிட்டாரு. பட் எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா ஷியாம், நான் வந்து பல வருஷமா கிரிக்கெட் கவர் பண்ணிருக்கேன். டீம் ஷீட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. சோ எல்லா டீம் ஷீட்டும் பாத்தீங்கன்னா நீங்க 11 பிளேயர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் 12 13 14 15 இருக்கும். கரெக்டா? ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அவங்க ஜெர்சி நம்பர்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்க இதுக்காக நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கோம், எப்படி ஒரு டீம் ஷீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கிரீன். as you see, எனக்கு என்னன்னா கோயிங் ஃபார்வர்ட் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி ஆஃப் கன்கஷன் சப், is there a way where we can add batter bowler all rounder, batter bowler all rounder னு சொல்லிட்டு டீம் ஷீட்ஸ்ல மேட்சுக்கு முன்னாடியே இவரை நான் பவுலரா தான் கொடுக்குறேன் அப்படிங்கறத டீம்ஸ் சொல்லணுமா? ஏன்னா நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு ஷாம் இதுல. உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து டிஆர்எஸ் வந்து நீங்க வந்து லெக் பை வந்துட்டு பால் பவுண்டரிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அம்பையர் அவுட் கொடுத்துட்டு அது இல்லன்னு சொன்னா அது என்ன கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். தட் ரூல் ஹவ் தட் நிறைய நம்ம டிஆர்எஸ் ரூல்ல கிரே ஏரியா பார்க்குற மாதிரி நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. சோ மேபி இந்த ஒரு ரூல்ல டீம் ஷீட்ஸ்ல ஃபர்ஸ்டே வந்து டீம்ஸ்குள்ள போகும்போது இவரு பவுலர் இவரு ப்ராப்பர் பேட்டர்னு டீம்ஸே டிசைட் பண்ணி ஓகே இப்போ ஹர்ஷித் ராணா ஆல் ரவுண்டர், ஆமா ஹர்ஷித் ராணா ஆல் ரவுண்டர் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா தென் இந்த டிபேட்டுக்கான எதுவே கிடையாது. ஆல்ரவுண்டர்ப்பா பிரச்சனையே கிடையாது. மேபி ஹை டைம், மேபி ஐசிசி இனிமேல் டீம்ஸ் கிட்ட லிஸ்ட் கொடுக்கும் போது உங்க பிளேன் 11 ஃபில் பண்ணுவா, ஈவன் 15 சொல்றேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு கன்கஷன் சப் இருக்கிறதுனால உங்க 15 நீங்க மென்ஷன் பண்ணும்போது இஸ் இட் டைம் தட் பீப்புள் ஸ்டார்ட் டூயிங் இவர் ஆல்ரவுண்டர், ஹர்ஷித் ராணா ஆல்ரவுண்டர், முகமது ஷமி ஃபாஸ்ட் பவுலர், சஹல் ஸ்பின்னர், ஜடேஜா ஸ்பின்னர், ரமன்தீப் சிங் ஆல்ரவுண்டர்னு அந்த மாதிரி கேட்டகரியில போனோம். ஏன்னா நீங்க ஸ்பின்னருக்கு ஸ்பின்னர் ரீப்ளேஸ் பண்றது தப்பே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெஃப்ட் ஸ்பின்னர், உங்களுக்கு லெஃப்ட் ஸ்பின்னர் தான் உள்ள இருக்காருன்னா நீங்க ஸ்பின்னர் தான் ஆட வைக்க முடியும். இந்த சேயிங் ஒரு கேஸ்ல do you agree with me on this ஷியாம்? கண்டிப்பா. இப்போ இந்த ஸ்கில் செட் வந்து இப்போ ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கால் அவுட் பண்றது பெட்டரா இருக்கும். பேக்ஸ் என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ சில பேரை வந்து நான் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி போலர் பியூ இவரை நான் போலர் தான் இறக்குறேன், இவரை நான் பேட்ஸ்மேன் தான் இறக்குறேன், இவரை நான் இப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம உங்களுக்கு வந்து பேர் என்ன அந்த ஒரு அன்பேர் அட்வான்டேஜை வந்து ஒரு டீம் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு டீம் எடுத்துக்காம இருக்கிறதுக்கும் வந்து சொல்லுவாங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 10 பேருமே லிட்டரலாவே எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே அடிப்பாங்க. எல்லாமே அடில் ரஷீத் தான் கொஞ்சம் லைட்டா பேட் விடுவார். மத்த எல்லாருமே அடிச்சா வந்து புழக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிளேயர் இருக்காங்க. பட் அவங்க அந்த கீழே வந்து ஆல்ரவுண்டர் கொடுக்கலையே. ஜோஃப்ரா ஆர்ச்சரோ, பிரைடன் கார்ஸோ இல்ல வந்து ஜேமி வார்டனோ இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரவுண்டர் கொடுக்கவே இல்லையே, வெறும் போலர் இந்த மாதிரி தானே கொடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் மீடியால வந்து ஒரு பேசு பொருளாகும். ஏற்கனவே வந்து நம்ம இப்போ அஸ்வின் மேங்கேட் பண்ணதுல இருந்து நம்ம ஆளுங்க வந்து வேற ஒரு 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 அந்த விஷயம் பண்ணதுல இருந்து எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா அந்த ஒரு விஷயமா வந்து இப்ப ஆக போகுது. அப்கோர்ஸ் அப்பவும் பட்லர் தான் ஆப்போசிட்ல இருந்தாரு, இப்பவும் பட்லர் தான் இருந்தாரு. ஆக்சுவலா அவரும் கிளாரிட்டி கேட்டாருன்னு நினைக்கிறேன். அம்பையர் கிட்ட போய் அவரும் கிளாரிட்டி கேட்டாரு, என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுக்குறீங்க எதுன்னு சொல்லி கேட்டாரு. அப்பயாச்சும் அம்பையர் வந்து கொஞ்சம் சொல்லிருக்கணும். இன்ஃபேக்ட் இல்ல மெக்கலம் ஒரு அப்செட் நிறைய தெரிஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சு வந்து பேசிட்டு இருந்தாரு, என்னப்பா இது ஒரு சடனா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னு மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா தேவோட தாட் யார் அந்த எக்ஸ்ட்ரா பவுலர், உங்களுக்கு ப்ராப்பரா இப்போ நல்ல பவுலர்ஸே உங்களுக்கு வந்துட்டாங்கன்ற போது அது ஒரு ஃபீலிங். இன்ஃபேக்ட் இதுல ஒரு சப் செக்ஷனும் இருக்கு இந்த ஒரு ரூல்ல பொறுத்த வரைக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் should consider a like for like player. The ICC match referee should consider the likely role the concussed player would have played during the remainder of the match. யாருக்கு வந்துட்டு அடிபட்டு யாரு கன்கஸ் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு அந்த மேட்ச்ல இன்னும் எவ்வளவு பார்ட் பிளே பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி தான் அதை அப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சப்செக்டும் இருக்கு அதுல. சோ இன் விச் கேஸ் மேபி சிவன் டூபே அப்ப வந்து 4 ஓவர் போலிங் போட்டிருப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தா அது பண்ணிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. இல்ல ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஆல்ரவுண்டரா நான் கன்சிடர் பண்றேன் அதனால
இவ்வளவு ரன் அடிச்சிருப்பாரு. ஹர்ஷித் ராணா அடிச்சிருப்பாரா? 30 இருந்தாலும் இவ்வளவு ரன் அடிச்சிருப்பாராங்கிறது ஒரு பேசு இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா பயங்கரமா போய் சோ இட் கம்ஸ் டவுன் டு மேட்ச் ரெஃபரி. ஜவஹர் ஸ்ரீநாத் தான் மேட்ச் ரெஃபரி. அவர் கூட அவரே ஒரு பவுலர், அவரே நிறைய பேட்டிங் ஜெயிச்சு, இன்ஃபேக்ட் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துப்பாரு. அவரும் கும்பலையும் சேர்ந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க, பேட்டிங் ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க. பெங்களூர்ல அவருடைய ஹோம்ல 90s ஜெயிச்சு கொடுப்பாரு. கரெக்டா சொன்ன ஷாம். சோ அவரே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேபி ஆஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியும் சம்டைம்ஸ் as மேட்ச் ரெஃபரி இல்லையா? ஏன்னா நம்ம டாக்கிங் அபவுட் பிக் ஸ்டேக்ஸ், இவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவருக்குமே நல்லா தெரியும் திஸ் குட் பி a talking point for the entire series இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ lot of things should have taken into consideration before coming to that decision. But என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு slight unfair advantage இந்தியாக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். I truly agree with you Max. இப்போ இதே இன்னொரு இப்போ இந்த ஃபியூச்சர் இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது, இந்தியாவில் T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது. ஒரு முக்கியமான மேட்ச்ல வந்து பும்ரா போலிங் போட்டு போயிட்டாரு. அவர் வந்து இன்ஜுரி கன்கஷன் சப்னு சொல்லிட்டு ஒரு சிவம் டூபேயோ இல்ல ரமன் தீபியோ அது வந்து சேஸ் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? அவரும் போலிங் போடுற பும்ரா அடிச்சிருக்காரு. பும்ராவும் ஒரு டெஸ்ட்ல வந்து மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி சீட்ல போடும்போது லிட்டரலா எல்லாமே ஆல்ரவுண்டர் போட்டுருவான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் போலிங்கும் எல்லாருக்கும் பேட்டிங்கும் வரும், போட்டு விடுற பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி தான் அதுல சால்வ் பண்ணுவோம். சோ மேபி ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்கஷன் ரூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூல் அந்த லைட்டா அமெண்ட் பண்ணாங்க. அதாவது யாருக்கு பதில் ரீப்ளேஸ் பண்றாங்களோ இஃப் த பவுலர் சஸ்பெண்டட் ஃப்ரம் பவுலிங், ரீப்ளேஸ் பண்ண பிளேயரும் பவுலிங் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இப்போ ரீசெண்டா. சோ திருப்பியும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த மீட்டிங்ல. என்னடா வருஷத்துக்கு வருஷம் ஒரு ரூல் யோசிக்க வைக்கிறீங்க, புதுசா டைப்பா கொண்டு போறீங்கடா. See that is the beauty of the sport. இப்ப ஷகிப் அல் ஹசன் பேட்டிங் பண்ணலாம், ஏன்னா போலிங் சஸ்பெண்டட். ஆனா ஷகிப் அல் ஹசன் கன்கஷன் சஸ்பெண்ட் போட்டு வேற யாராச்சும் வந்து போலிங் போட வைக்க முடியாது, ஏன்னா முடியாது. சோ புதுசா பாத்தீங்கன்னா டைப்பா கேஸ் வந்துட்டே இருக்கு. சோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி ஸ்போர்ட். சோ மக்களே, நானும் நம்ம ஷாம் கிரிக்காக் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நாங்க வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேருமே மிச்சுவலா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவம் டுபே ஈக்குவல் டு ஹர்ஷித் ராணா அப்படிங்கிறது கரெக்டா அப்படிங்கறத எஸ் ஆர் நோ கமெண்ட்ல போடுங்க. உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, மேபி அடுத்த வீடியோ நாங்க ஜாயின் பண்றோம். சோ எங்களோட டேக் ஆஃப் சாம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், நிறைய கிராஸ் ரூட் லெவல் ஸ்போர்ட்ஸும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு டேக் ஆஃப் சாம்ஸ்ல. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye from Bax. Bye friend.